நின்றவன் இங்கே நிலைப்பதில்லை, சென்றவன் யாரும் திரும்பவில்லை, மறுப்பவன் இதனை யாரும் இல்லை, மனதில் ஆசைகள் மட்டும் குறைவதில்லை. உலகம் இறைவனின் சந்தை மாடம், சந்தை மாடம் அருவோரும் போரும் தங்குமிடம். இப்படித்தான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஒத்த பாட்டில் முடிச்சு விட்டான், இன்னொரு பாட்டில் எங்க இன்னொரு பாட்டு என்ன பாட்டில் முடிச்ச முடியல, பாட்டில் இல்ல பாடலில். ஓஹோ, நான் கேட்குறேன், கேட்டாலும் இருந்தா தானே கொடுப்பாங்க. நான் கேட்குறேன், கான்ட்ராக்ட் பேசினா கொடுத்துருவாங்களோ. நான் அதை சொல்லலையா, நீங்க தான் சாப்பிட மாட்டீங்கள. அடே நான் அந்த மனுஷ பையில கேட்குறேன், என்ன அவங்கள்ட்ட தான் இருந்தா தானே. அடே என்னை ரூட்டை மாற்றி விடாம ஏன் இந்த மனுஷன் இப்படி அலையிறான், கிடந்து ஆவு 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 ஆவுன்னு அலையிறானே ஏன்? காசு பணம் நகை நட்டு தோட்டம் துறவு வீடு வாச பொண்டாட்டி உள்ள பேரன் பேத்தி, நீ எதுக்கு அலையிறான்? ஏன் வேண்டாமா அதெல்லாம்? இதெல்லாம் எதுக்குங்கிறேன்? ஏதாவது நம்ம கூட வரப்போகுதா? அது வராது. முட்டோண்டு வரப்புக்கு சண்டை ஓடுறேன், வரப்புக்கா நடந்து வர பாதை, அதில் என்ன பங்களாவை கட்ட முடியும்? முடியாது. அதுக்கு இவன் 5 லட்ச ரூபா அவன் 5 லட்ச ரூபா கோர்ட்டுக்கு செலவு பண்ணிட்டு 2 நாயும் தெருவில் திருறேன், வீடு இல்லாமல். அப்புறம் வக்கீல் மாறி வீடு கட்டிட்டேன், நீங்க கொடுத்த காசுல விட்டு கொடுத்து போயிருந்தா 2 பேரும் வீடு கட்டி நல்லா இருந்திருக்கலாம். இருக்கலாம்ல. இதைத்தான் முன்னோர்கள் அழகாக சொன்னான். ஊரும் சொந்தமில்லை, உறவும் சொந்தமில்லை, பேரும் சொந்தம் இல்லடா. பேரே சொந்தம் இல்லையா? இல்ல, எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும் சொந்தம்னு? ஹரிஹரே உங்க சொந்த பேரு. சரி, பட்ட பேரா? இல்ல இல்ல. அப்புறம் என்ன? தொர்ராசு உங்க சொந்த பேரா வச்சுக்கோங்க. ஆனா அந்த பேர் எது வரைக்கும் சொந்தம் உங்களுக்கு இன்னும் தெரியல பாருங்க. அது எது வரை? அவ்வளவுதான். அப்படின்னா மூச்சு நின்றுச்சுன்னா எல்லா பேருக்கும் ஒரே பேர் தான். அதான் என்ன பேருன்னு? பணத்தை எப்ப தூக்குவாங்க? யாரும் அரியர்னை தூக்கலையா தொர்ராஜ தூக்கலையான்னு கேட்குறானா? எத்தனை தண்டி மந்திரியா இருந்தாலும் பணத்தை தூக்கலையான்னு தான் கேட்பேன். போனோம்னா கூட லேட் ஆகுதான், 2 எழுத்துல முடிக்கிறேன். எப்படி பாடி எப்போ எடுக்கிறாங்க? நம்ம பூரா பாடி ஆக போறோம்னு இந்த கேடி வேலை ஏன் பார்க்கணும்? சரி விடுங்க, பேர் தான் சொந்தம் இல்லைன்னா நம்ம கட்டிட்டு பொண்டாட்டி, அது நம்ம சொந்த பொண்டாட்டி, வாடகைக்கு அடுத்தான். பொண்டாட்டி சொல்லுவா நம்மகிட்ட, என் தங்கம், என் ராஜா, என் கண்ணு, நீ இல்லைன்னா நான் அடுத்த நிமிஷம் உடங்கட்டை ஏறிடுவேன்பா. அதுதான் பொண்டாட்டி பாசம். மசூரில் ஏறுவா உடங்கட்டை, முச்சந்தி வரைக்கும் வருவா. என் ஜீமியா என் ஜாமியாம்பா, ஒரு சும் தண்ணி ஊற்றி விட்டு போட்டு மறுநாள் 100 நாள் வேலைக்கு கிளம்பிடுவான். எதுக்கு? சோத்துக்கு வேலை போய் தானே ஆகணும். சரி, பொண்டாட்டி சொந்தம் இல்லை, நம்ம பெத்த பிள்ளை, அது நம்ம பிள்ளை தானே, சொந்த பிள்ளை தானே. சொந்த பிள்ளை தான். அவன் எங்கே வர வரைக்கும் வருவேன், கொல்லி வைக்க வரைக்கும் அங்கே நான் நிற்பேன். அப்புறம் அடுத்த செகண்ட் ஒயின் ஷாப்பில் தான் நிற்பேன். அங்கேயும் போகிறாரு, வேலை பார்க்குறாரா? சோகத்தை இறக்குறேன், கக்குறாரு. ஓவரா குடிச்சா கக்காம நக்குவா செய்வேன். சரக்கு அந்த மாதிரி சரக்கு. இப்படி எதுவும் நம்ம கூட வராது. நம்ம கூட வருவது 2 2. அதுதான் என்னன்னு செஞ்ச பாவமும் புண்ணியமும் தான் நம்ம கூட வரும். இப்போ புண்ணியம் சேர்க்கறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. கோயிலை கட்டணும் குளத்தை கட்டணும்னா இல்லை. அந்த உட்காந்து நாடம் பார்க்குறீங்கல்ல, இந்த நிமிஷம்தான் உங்களுக்கு சொந்தம். நின்று பேசுகிறேனே, இந்த நிமிஷம்தான் எனக்கு சொந்தம். அடுத்த நொடி என்ன வேணாலும் நடக்கலாம். நிலையில்லாத வாழ்க்கை. தூங்கும்போது வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. இங்கே படுத்திருக்க ஆளுகள்லாம் எந்திரிச்சாத்தான் நெசம். நல்லா இருப்பி, அவங்கள பூரா எழுப்பிடுங்க சொல்கிறேன். அப்படி இல்லை, அதெல்லாம் எந்திரிச்சிருவாங்க. இந்த படுத்திருக்க இந்த உட்கார்ந்துருக்க இந்த நொடியில் அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ணாமல், பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல், பிறர் மனம் நோகாமல் வாழ்ந்துட்டால் அதுவே போடி புண்ணியம். அப்படித்தான், வேறு ஒன்றும் கிடையாது. காலையில் கருப்புசாமிகிட்ட போய் என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? ஒரு 5000 ரூபா பணம் கொடு சாமி. ஆமாம், அவர் வட்டி கடையில் வச்சுருக்காரு, 5000 10,000 கேட்குறதுக்கு. அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஒரே வார்த்தை கேட்கணும். என்ன? ஐயா கருப்பு, எனக்கு நல்ல சாவை கொடு.
சாகுறது சாக போகிறோம். அது எப்படி நல்ல சாவு கெட்ட சாவு இருக்கு? இருக்குல்ல. எப்படி நல்ல சாவுங்கிறது எதுனா, இந்த இப்போ தான் வாக்கிங் போனார், வந்தார், பேப்பர் பார்த்தாரு, உட்காந்தாரு, இப்படி நெஞ்சை பிடிச்சார், முடிஞ்சு வச்சு. இதுதான் நல்ல சாவு. கெட்ட சாவுனா 1 மாதம் பெட்டில் கிடந்து பேண்டு மோண்டு நஞ்சு நசை குறைஞ்சு நாரி மருமக்கெல்லாம் காய்ச்சி துப்பி அதுக்கப்புறம் நம்மளை வெடி வச்சு தூக்கிட்டு போய் என்ன பிரயோஜனம்? 10 நாள் படுக்கையில் படுத்து பார். என் தங்கமே, என் ராஜாவேன்னு சொன்ன பொண்டாட்டி சொல்லுவா, போயும் தொலைய மாட்டேங்குது, இருந்தும் தொலைய மாட்டேங்குது, இம்சமயிராக இருக்கணும். இந்த வார்த்தையை காதில் கேட்டு நம்ம வாழணுமா? அதுக்கு தான் நல்ல சாவக்குற ஆண்டவான்னு கேட்கணும். இன்னைக்கு தாங்க உண்மையே தெரியுது. தெரியுதா? இவ்வளவு நாளைக்கு அப்புறம் நீ தான் என்ன தெரிஞ்சுக்கிட்ட? கெட்ட சாவுனா இழுவட்டு பறிவட்டு சாகுறது, நல்ல சாவுனா அட்டாக் வந்து சாகுறது. ஏது வந்தாரு, இப்போ தான் பேப்பர் பார்த்தாரு, நெஞ்சை பிடிச்சாரு, முடிஞ்சுன்னா அப்புறம் அட்டாக் தானே அது. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், எங்கே கொண்டு சேர்த்து விட்றேன் பற்றியில்? ஹார்ட் அட்டாக் வந்து சாகிறது நல்ல சாவா? ஒருவேளை நல்ல சாவு தான். இழுவரி இல்லாமல் டப்புன்னு போயிடுதா இல்லையா? இப்படியே என் ரூட்டை திருப்பி விடுறதும் வேலையாக போச்சு. அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். ஒரு சத்தம் கேட்குதா? உள்ள 3 பேர் போடுது. அந்த சத்தம் இல்லையா? நாராயணா நாராயணா ஒரு சத்தம். ஆமாம், அந்த சத்தம் எங்கிருந்துடா வருதுன்னு அப்படியே நானும் அங்கே கடைசிலேருந்து உத்து பார்த்தேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? உருவம் வித்தியாசமாக தெரியுது. எப்படி? மண்டையில் ஒரு கொண்டை, கொண்டை கையிலே காயடிக்கும் கட்டை, கட்டையா, இடுப்பில் AK-47 துப்பாக்கி. துப்பாக்கியா? இதெல்லாம் பார்த்தால் ஒருவேளை சந்தனக்கட்ட வீரப்பெண் குழந்தையா மைனா இருக்குமோன்னு ஒரு சந்தேகமாக இருக்கு. ஆனால் மீசையை காணுமே. மதுரை அம்மா என்ன இப்போ மியூசியம் இருக்காது, ஓஹோ, குழந்தையா அம்மா என்ன இருக்கும்? கண்டுபிடிக்கிறேன் இப்போ, சாரிக்கிறேன். வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா? இருக்கேன் இருக்கேன். வீட்டிலே அனைவரும் நலமாக இருக்கிறார்களா? இருக்காங்க இருக்காங்க. வீட்டிலே மனைவிகள் குழந்தைகள் அனைவரும் நலம்தானே? தவறு தவறு தவறு, வார்த்தை தவறு. என்ன தவறு? தடிக்குது. அதுக்கு வாய்ப்பில்லைன்னு தெரியுமே உலகத்துக்கு. தடிக்குது. என்ன வார்த்தை தடிப்பதை கண்டீர்கள்? மனைவிகள் குழந்தைகள் சுகமான எப்படி கேட்கலாம்? ஏன் கேட்கக்கூடாதா? மனைவின்னு தான் ஒண்ணுதான். எங்க அப்பா தொர்ராஜப்பா, இதுவே இங்க வந்து நின்றதானா? அப்பா வீட்டிலே மனைவி குழந்தை நலம்தானா கேட்டிருப்பேன். இல்லை எங்கள் மாமா சுரேஷ் மாமா இங்கே வந்து என் சந்திக்க வந்திருந்தாருன்னா, மாமா வீட்டிலே மனைவி குழந்தை நலம்தான்னு கேட்டிருப்பேன். சந்திக்க வந்தது யாரை? ஹரிகரன் அவர்களை கேட்ட நியாயம் தானே? என்ன அதுக்குன்னா நான் 10 பொண்டாடி வச்சுருக்கேன் இல்லையா? நீ இல்லையாண்ணா? ராமாயணத்திலே எப்படி ராமன் ஏகபத்தினி விரதனாக வாழ்ந்தாரோ அதுபோல நீங்களும் ஏகப்பட்ட பத்தினியில் விரதனாக இந்த உலகத்திலே சொல்லக்கூடாது. ஏகப்பட்ட ஊர் போய் கொண்டாடி ஊருக்கு சொல்றதுன்னு அர்த்தம். அது என்ன? முதல்ல நீங்க சொல்ல வந்தியல வாயில அதன் நெசம் இல்லைன்னு சத்தியம் பண்ணு. நம்ம சாமி என்ன சாமி? கருப்பு சாமி தானே? கருப்பு சாமி மேல சத்தியமா? நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. இல்லையில ஏகப்பட்ட பொண்டாட்டி என்ன மறுப்பு? அதுதான் உண்மை. எதுக்கு செய்ய சொல்லுங்க பார்ப்போம். சத்தியம் என்பது தவறு, செய்யக்கூடாது. கோயிலுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணுறது பெரிய தவறு. அது மிகப்பெரிய தப்பராயமோ? சரி, சிறப்பு. உங்களை சந்தித்ததில் எனக்கு மற்ற மகிழ்ச்சி. சந்தோஷம். ஆனாலும் மிகப்பெரிய மன வருத்தம். என்ன வருத்தம்? உங்கள் பேச்சிலே மிகப்பெரிய பிழை உள்ளது. என்ன பிழை? பிழை என்னென்ன? ஒரு சில வார்த்தைகள் சரி, ஆனா சில வார்த்தைகள் தவறா இருக்கு. திருத்திக்கிறீங்க. என்ன திருத்திக்க? மண்டைகளை கொண்டைன்னு சொன்னீங்க, போடாம வந்திருக்கேன். அதை நான் ஏத்துக்கிட்டேனே. ஆனால் கையில் வைத்திருக்கும் இந்த கட்டையை என்னவென்று சொன்னீர்கள்? காய் அடிக்கிறேன்னு. நான் அணிந்திருக்கும் இந்த யாழை என்னவென்று கூறினீர்கள்? AK-47 துப்பாக்கி. என் உருவத்தை பார்த்து சந்தனக்கட்டி வீரப்பன் கொழுந்தியா மயன் என்று கூறியவன் எவன்? அவன் இவன் என்று ஏகவசனம் தேவையில்லை. முறையோடு கேட்டாலும் சரியாக பதிலளிக்கப்படும். அப்படியானால் என்னை போன்ற முனிவர்கள் தவிர மற்றவருக்கு இங்கு அதிகாரம் உண்டோ? சரியான ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள் என்றால் அதற்கென்று பெருமைப்படுவோம் நானே. தகுதியில்லாத ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள் என்றால் அதற்கென்று வேதனைப்படுவோம் நானே. அப்படி குற்றம் காணும் அளவிற்கு என்ன தெரியும் உமக்கு? என்ன வேண்டும்? என்ன தெரியும் உமக்கு? அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, பிறந்தது பிறவாதது எல்லாம் எமக்கு தெரியுமப்பா. எல்லாம் தெரிந்து விட்டால் நீர் பேசும் வார்த்தையில் குற்றமில்லை என்ற அர்த்தமா? ஏபி நாகராஜன் இப்பதான் நக்கீர் வேஷம் போட்டு நிக்கிறாரு. அதே மாடுலேஷன் சொல்லுவாரு. திருவிழா படம் போட்டாங்க. நானும் முந்தானத்தையும் பார்த்தேன். போடுறாங்களோ? சரி, அது கடந்துட்டு போகுது. தாங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? நான் கேட்கணும். நான் கேட்கணும். நான் நான் கேட்கணும். நான் நான் தான் கேட்கணும். என்ன கேட்டா எங்க கேட்டோம்? என்னிடத்து
அந்த இந்த இந்த இடையில வாழைப்பழத்துல ஊசி சுத்தமா ஏற்றக்கூடாது. இப்ப நான் ஒன்றும் அப்படி எதுவும் செய்யலையே. இடம் எங்க இடம்னு என்ன அர்த்தம்? எங்க இடம்னா என் இடம்னு அர்த்தம், உன் இடம் இல்லைன்னு அர்த்தம். ஏன் இடம்னு நீ தான் சொன்னியப்பா, மலையில இருந்து உருண்டு வந்து கீழே வந்து அதுல அடிக்கடி வர அப்படி எதுவும் இதான் தலையில புடைச்சிருக்கோம். இருக்கலாம். ஏய் ஏழைய பாரியா, இடம் எனக்கு சொந்தமான இடம். யாரு சொன்னா? நான் தான் சொல்றேன். நான் சொல்றேன். எனக்கு நீ எப்படி சொல்லுவ? நீ எப்படி சொல்லுவ? சொல்லுவேன். ஆதாரம் இருக்காங்கடா. என்ன ஆதாரம்? என்ன இருக்கு உண்ட? இருக்கு. அத்தாச்சி வச்சிருக்கியா? எதுக்கு? எங்க அண்ணன் செருப்பு அடிக்கவா? அண்ணன் செருப்பு அடிக்கிறான். ஏன்? அவன் அத்தாச்சினா அண்ணன் முன்னாடி அதை நான் வச்சிருந்தா அவன் அடிக்காம சும்மா இருப்பான். யோ அத்தாச்சி இல்லையா? அத்தாச்சி ஆதாரம் வைத்திருக்கிறாயா? இருக்கு. என்ன இருக்கு? பட்டா இருக்கு. ஏய் என்ன பட்டா இருக்கு அப்புறம் நொட்டா இருக்கு? நொட்டா கிடையாது, பட்டா சிட்டாதான். அட கோவத்துல சொல்றியா? இடம் என்னுடைய இடம். போய் ஈசி போட்டு பாருங்க. வந்து ஈசி போட்டு பாருங்க, தெரியும் யார் பேர்ல இருக்குன்னு. ஈசேவை மையத்துக்கு போமா வந்தீங்க, பாடுனீங்க, பேசுனீங்க, சிறப்பான பாட்டு, சிறப்பான பேச்சு. ஆனாலும் இடம் ஏன் இடம்? இடம் ஏன் இடம்யா? வந்த இடம் சரி, அப்படி உன் இடமாவே இருந்துட்டு போகுது. வந்தையில பாடுனீல, பேசுனீல, என்னைய பார்த்தையில என்னையா செஞ்சிருக்கனா? என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செஞ்சிருக்கனா? அதான் கேக்குறேன். போ அப்படி. அங்கிட்டு போகணுமா? சொல்ல வேண்டியதானே. அங்கிட்டு போக சொல்லல. அங்கிட்டு போயாச்சும் உனக்கு ஞாபகத்து வருதான்னு கேக்குறேன். என்ன செய்யணும்? என்ன ஒண்ணு? என்ன செய்யணும்? அதான் சொல்லி தொலை. அட என்னையா செய்யணும்? அதான் கேக்குறேன். சரி இங்கிட்டே வா. அது சரி, லெஃப்ட் ரைட்டா? இன்னுமா தெரியவில்லை? நல்லா தெரியும். நானே சொல்றேன். என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டிக்கிட்டு என்னை விருந்தோம்பல் செய்ய வேண்டும். அப்படி செஞ்சிருந்தீங்கன்னா உன்னை நான் மதிச்சிருப்பேன், உன்னை நான் வணங்கி இருப்பேன். செஞ்சியா? தப்பு இல்லையா? அது சரி. நான் உன்னை நாடகத்துக்கு போட்டு கூட்டியாந்ததுக்கு இங்க உன்னை மண்டியை போட்டுக்கிட்டு விழுந்து முடியுமா? டேய் சண்டால பாவி, நீ என்ன மேடையில என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்க? நான் கேட்டுக்கிட்டு தான் இந்த ஒன்னொன்னு. என்ன கேட்டீங்க? முதல்ல இல்லடா குண்டியலி விட சொல்றேன். நீ ஏன் செய்ய மாட்டீங்களா? செய்ய மாட்டீங்களாவா? செஞ்சா என்னையா தப்பு? செஞ்சேன் ஒரு காலத்துல. அப்ப மருமையும் சின்ன பிள்ளையா இருந்தாரு, குண்டியலி விட்டேன். அப்பவும் மருமையும் தானே. ஆமா. இப்ப எதுவும் தம்பி அண்ணன் அது மாதிரி இல்ல. இப்ப மருமையனா இருக்கா? இவ்வளவு ஒரு ஆளை இவனை குண்டியலி விடுவாயா? முன்பு செய்த செயலை இப்பொழுதும் செய்வது தானப்பா உலகத்தில் சால சிறந்தது. சரியா? குண்டி கழுவுறேன். முதல்ல திரும்ப குண்டி எங்க இருக்குன்னு பாப்போம். எங்க இருக்கா? நான் காரிய அப்படி பேங்க்ல ஆட வச்சிருக்கேன். எல்லாருக்கும் இங்க இருக்க, அங்கதான் இருக்கியா? டேய் வேலையை பாரியா? என்னையா பார்க்க போற? எங்கேயா இருக்கு குண்டிங்க பாருங்க. அந்த ₹1 பண்ண 2 நச்சு வச்ச மாதிரி வச்சுக்கிட்டு இந்த குண்டியை கழுவுறதுக்கு நான் 2 வாளியில் தண்ணி கொடுத்துட்டு 1 மணி நேரம் நிற்கணுமா? ஓஸ் எடுத்து இப்படி பிடிச்சோம்னா வேலை முடிஞ்சு வச்சு. ஓஸ் தேவையில்லை. சர்பத்து குடிக்கிற ஸ்டாவில் தண்ணி எடுத்து ஃபோன் ஊதுனா வேலை முடிஞ்சு வச்சு. இவ்வளவு ஆனவரா புச்சப்பள்ள பராக்கிற முருந்திய இந்த தேகத்தை அப்பா எள்ளி நகையாடுவாய் நீ. பாகுபலி. இப்பவும் சொல்றேன், மரியாதையா செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேளுங்க. நான் கதையை சுமூகமா நடத்திக்கிறேன். செஞ்சிருந்தா தரேன். இடம் ஏன் இடம் சொல்றேன். இல்லங்கிறேன். எப்படி இல்லைங்கிற? நான் நிரூபிச்சு காட்டுறேன். இடத்தின் பெயர் என்ன? வேள்விமலை சாரல். வேள்விமலை சாரலுக்கு ஏன் தெரியுமா வேள்விமலை சாரல்? முனிவர்கள் இங்க வந்து யாகம் செய்த காரணத்தினால யாகத்துக்கு மறுபேர் வேள்வி. அதனால் வேள்வி செய்த மலை வேள்விமலை. விவரம் கிடக்குதானா? எங்க அப்பா தொர்ராஜப்பா சொன்னப்ப கூட நான் நம்பல. ஆனா கேட்ட ஒரு கேள்விக்கு பச்சை மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி சொன்னீங்க. மன்னதார வாழ்த்துறேன் உங்களை. இதே இந்த நம்ம மதுரை மதியிலே இந்த பாண்டி நாட்டிலே ஒரு ஆகச்சிறந்த புராணம் நடந்தது. அதுக்கு பேர் திருவிளையாட புராணம்னு பேர். அந்த திருவிளையாட புராணத்துல எம்பெருமான் சிவபெருமான் இங்கே செய்த சம்பவங்களை தொகுத்து வழங்கினார்கள். அதுல பாருங்க, சமணர்கள் வந்து சைவத்தை ஒழிப்பதற்காக ஞான சம்பந்தர் வந்து வர்றாரு இல்லையா? அவர் தான் சமணத்தை ஒழிக்க வந்தவர். அவரை அழிக்கிறதுக்காக ஒரு பசுவை ஏவி விட்டாங்களாம். அந்த பசு வந்து அந்த ஞான சம்பந்த பெருமானை மதுரையை அழிக்க வரும் பொழுது சிவன் பார்த்தாரு. அப்படியா அப்படின்னு நந்தியை ஏவி விட்டார். இந்த நந்தி வந்துச்சா இல்லையா? இந்த காளை மாடை பார்த்தோன்னே இந்த பசு மாடு அப்படியே திகச்சு போய் நின்றுச்சான். அந்த பசு திகைத்து நின்ற மலையே இன்னைக்கு என்ன மலை? பசுமலை. அப்ப பசுமலைக்கு என்று சொல்லக்கூடிய மலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் பொழுது ஓ மலை என்ன மலை? வேள்விமலை. அர்த்தம் இல்லாம இருக்குமா? இருக்கு. கேட்பது என் கடமை, சொல்வது என் கடமை. அப்ப நான் கேட்டா சொல்லணும். சொல்லுங்க, எதற்காக வேள்விமலைக்கு வேள்விமலை என்று பெயர் வைத்தார்கள்? சொல்லியா? தங்களை போன்ற முனிவர்கள் இங்கு வந்து யாகம் செய்த காரணத்தால் யாகத்திற்கு மறுபெயர் வேள்வி. அதனால் வேள்வி செய்த மலை வேள்விமலை. அப்படித்தானே? இதுக்கு எதுக்கு இவ்வளவு சிரமப்படுறிய? அடுத்து பார்த்தாங்க, ஏடா பசுவை இப்படி ஆகி போச்சே அப்படின்னு மறுபடியும் என்ன பண்றாங்க? பாம்பை ஏவி விடுறாங்க. அந்த பாம்பு என்ன பண்ணதான்? அதோடைய மூச்சு காற்று அந்த விசைத்த தன்மையால மதுரை நகரமே மூச்சு கிட்டதாம்.
அப்ப எம்பெருமான் சிவபெருமான் தன்னுடைய ஆயுதத்தால எரிகிறாரு. அந்த நாகத்துடைய வயிறு கிழிவிட்டு அங்கே இறந்து விட்டதா. அப்படி சமணர்கள் ஏவி விட்ட நாகம் அன்று சிவனுடைய பானத்தால் மூச்சை இடமே இன்னைக்கு என்ன மலை? நாகமலை. அப்ப நாகமலை என்று சொல்லக்கூடிய மலை உருவாக ஒரு காரணம் இருக்கின்ற பொழுது ஓமலை என்ன மலை? வேள்வி மலையா? அது உருவானதுக்கு அர்த்தம் இல்லாம இருக்குமா? இருக்குயா. கேட்பது என் கடமை. சொல்றதா என் வேலை. உன் வேலை என் வேலையை நான் பார்த்தா உன் வேலை நீ பாக்குறதா இல்லையா? பார்த்துக்கிட்டா சொல்லு பாப்போம். எதற்காக வேள்விமலைக்கு வேள்விமலை என்ற பெயர் வைத்தார்கள்? முதல்ல நீ லூசா நான் லூசான்னு இப்ப தெரியணும். லூசாவா? அப்புறம் ஒரே கேள்வி எத்தனை வட்டமே கேட்பேன். ஏய் 1000 வட்டம் கேட்பனப்பா. அவசியம் இல்ல. சொல்லித்தாகனா? தேவையில்லை. அதுக்கு தான் நீ வந்திருக்க. ஒரு தரம் தான். ஏன்? நறுக்கு தெரிஞ்ச மாதிரி. என்ன தெரியும்? நீ இவ்வளவு ஆனவா? என்ன வேணும்? என்ன தெரியும்? எது வேணும்? என்னையா தெரியும்? ராமாயணம், மகாபாரதம், இதிகாசம், சிவகசந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, 10 பாட்டு, 8 தொகை, 15 கீழ்கிழக்கு, 15 மின்கிழக்கு, என்ன வேணும்? இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இதுல எது உனக்கு தெரியும்? எதை தொட்டாலும் பேசுவேன். எதை தொட்டாலுமா? பேச்சு மாற மாட்டீங்க? அப்படியா? 2ல 1 தொடுங்க. எதுக்கு? சும்மா அந்த காரணம் இல்லாம இல்ல. அது எதுக்குன்னு சொன்னாலும் தருவாங்க. எதுக்கும் சொன்னா ஏன் பயமா இருக்கா? பயம் எனக்கு. அப்ப தொடியா? இங்கி பிங்கி பாங்கி. ஏய் என்ன பால்வாடியா பிடிக்கிற? தொடிய. எங்க அப்பா தொர்ராஜப்பா சொன்னப்ப கூட நம்பல. இவர் உடம்பு முழுக்க வினையம் பிடிச்சவர்னு. ஆனா இப்ப நம்புறேன். இவ்வளவு பெரிய மேடையில என்னட்ட வாயா ராமாயணத்துல முட்டி பாத்துக்கோ அப்படின்னு நீங்க கூப்பிடுறீங்கன்னா உன் அறிவை நான் பாராட்டேன். வா ராமாயணம் பேசுவோம். நான் எப்ப ராமாயணம் பேசலாம் வான்னு விட்டேன். இப்ப தொட்டியப்பா. என்ன தொட்டேன்? ஏன் இது மகாபாரதம், இது ராமாயணம். நீ இதை இது வந்து சிட்டு வரல, இது பாம்பு வருது. பெரிய கண்டுபிடிக்க யாருக்கும் தெரியாது. நான் மனதில் நினைத்திருந்தது இது ராமாயணமாகவும் இது மகாபாரதமாகவும். நீ மனதில் நினைச்சதுக்கெல்லாம் நான் பேச முடியுமா? ஏன் பயமா இருக்கா? பயம் கிடையாது. அப்ப பேசு. ராமாயணம் படிச்சிருந்தா எதுக்கு இவ்வளவு பதட்டம், எதுக்கு இவ்வளவு பயம்? படிச்சிருக்கீங்க? ராமாயணத்தை டாப் டு பாட்டம் படிச்சிருக்கேன். முன்னுரை முதல் முடிவு வரை படிச்சிருக்கீங்களா? படிச்சது முக்கியம் இல்ல, கைவசம் வச்சிருக்கீங்களா? இருக்கு. எத்தனை? ஒண்ணுதான். ஆலை மண்டை பாருங்க. ஒன்ன வச்சுதான் நீ ஆட்டிக்கிட்டு இருக்கியா? நீ எல்லாருமே ஒன்ன வச்சுதான் ஆட்டிட்டு தர்றான். ஏய் ராமாயணம் எத்தனை வச்சிருக்க? ஒண்ணுதான். அதுதான் உனக்கும் எனக்குள்ள வித்தியாசம். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது 1 மட்டும்தான். ஆனா என்கிட்ட 1 இல்ல 2 இல்ல, மொத்தமா 7 காண்டம் வச்சிருக்கேன். யாரு அவரியாலு? இப்பவே உன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறியா? நம்மளை ஏச்சிட்டாங்களே. என்னாச்சு? காலையில போய் வச்சுக்கிறேன். எங்க? பாண்டி கோயில்கிட்ட ஒரு மெடிக்கல் இருக்கு. அங்கதான் வாங்கினேன். 40 ரூபா கொடுத்தேன். 3 தான் கொடுத்தாங்க. 40 ரூபாயா? முக்கர கட்டை பாரு. ஒரு காண்டம் 650 ரூபாய். அவ்வளவு காஸ்ட்லியான காண்டம் இது வரைக்கும் வரல. நான் பார்த்துட்டேன். ஏன்? நான் வச்சிருக்கேனப்பா. ஸ்ட்ராபெரி பிளேவரே போட்டு வந்திருக்கு. அந்த அளவுக்கு கிடையாது. என்ன புரியாத மொழியில் பேசுகிறாய்? இதை வாங்குவதற்காக மதுரை முழுக்க அழைந்து திரிந்தேன். மேலவாசி மீது முழுக்க அலைஞ்சேன். எழுகடை வீதி முழுக்க அலைஞ்சேன். மீனாட்சி அம்மன் சுத்தி சுத்தி அலைஞ்சது. ஏன்? இதுக்கு எதுக்கு அவ்வளவு அலைஞ்சேன்? வாங்குறதுக்கு தான். ஒரு வார்த்தை எங்கிட்ட கேட்க வேண்டியதானே? கேட்டிருந்தா மாமா எனக்கு ஒரு காண்டம் வேணும்னு சொன்னா எப்பவுமே பேக்கில் 4 கிடக்கு. அது 40 வருஷம் சும்மா தானப்பா கிடக்கு. அப்பப்போ மாத்தி மாத்தி வாங்கி போட்டு ஒன்னட்ட என்னத்துக்கு நான் வாங்க போறேன்? பரம்பரையாக எங்க ஐயா வச்சிருந்து, அதுக்கப்புறம் எங்க அப்பா வச்சிருந்து, இப்ப நான் வச்சிருக்கேன். அடுத்து என் பிள்ளை பேரன் என்று என் குடும்பத்தின் சொத்து. கஞ்சத்தனத்துக்கு ஒரு அளவு இல்லையா? ஏன் இது அப்படி வச்சுக்க கூடாதுயா. யூஸ் பண்ணுறோம். கிழிஞ்சுவோம்யா. கிழிஞ்சு போச்சு. ஒட்டு போட்டு பத்திரமா பொட்டியில மடிச்சு வச்சிருக்கோம். கருமாந்திரமே அதை கொண்டு போய் பொட்டியில வைப்பாங்க. ஏன்? பாத்ரூம்ல எரிஞ்சிருமியா? பாத்ரூம்ல எரியா? படிக்கிற புத்தகத்தை கொண்டு வேணா பாத்ரூம்ல எரிய வேணா? அறிய வேணா? புத்தகமா? புத்தகமாவா? காண்டம். காண்டம்னா புத்தகம் தானே. அப்படியா சொல்லுவாங்க? ஏய் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தை காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம். ஓ உத்தர காண்டமா? ஏன்? நான் அந்த உத்தர காண்டம் பார்க்கணும். படிச்சிருக்கீங்களா இல்லையா? படிச்சிருக்கேன். விவரம் கேட்டா சொல்லுவீங்களா? என்ன கேட்கிற கேள்வி. இந்த ஒரு கேள்விக்கு நியாயமா பதில் சொல்றீங்கன்னா நீங்க படிச்ச அறிவாளின்னு உங்களை நான் பேசுறதுக்கு உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு நான் உள்ள போயிடுறேன். ராமாயண கதையிலே ராமன், சீதை, ரிச்சமணன் 3 பேரும் வனவாசம் போனார்கள். அப்படி போகும் பொழுது குறுக்கே ஒரு ஆறு ஓடியது. ஆற்றை கடக்க முடியவில்லை. தயங்கி நின்ற பொழுது அங்கே வந்தான் குகன். மறுகரையில் கொண்டு விட்டான். அதுக்கு நன்றி கடனாக ராமர் சொன்னார், குகா பிறக்கும் போது நாங்கள் 4 ஆனோம், உன்னோடு 5 ஆனோம் என்று தன் உடனே பிறந்த தம்பியாக ஏற்றுக்கொண்டார் ராமபிரான் குகனை பார்த்து. அதற்கு மகிழ்விட்டு குகனாகப்பட்டவன் அந்த காட்டுக்கு ராஜா. அவன் நினைச்சிருந்தா என்னென்னமோ கொடுத்திருக்கலாம். ஆனால் ராமபிரானுக்கு பரிசு பொருளா கொடுத்தது 2 தான். ஒன்னு மீன், இன்னொன்னு தேனு.
ராமர்கிட்ட மீனை கொடுத்தா அவர் எண்ணெயில போட்டு வறுத்து திங்க போறாரா? அதை சொல்ல இல்ல, தேவை. என் கேள்வி இன்னும் முடியல. அது சொல்லுங்க. கேள்வியை மனமாற்றம் பண்ணக்கூடாது. ராமர் இடத்துல மீனை கொடுத்து பிரயோஜனம் பண்ண போறது இல்ல. ஆனாலும் கூட குகன் ராமர் இடத்துல மீனையும் தேனையும் கொடுத்தானே, ஏன்? எங்க அப்பா தொர்ராஜப்ப சொன்னாரு, அவ்வளவு விவரம் பேசியேன்னு. இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு. நீ படிச்ச ஆள்னு ஒத்துக்கிறேன், சொல்லியா பாப்போம். எவ்வளவு சேட்டை, எவ்வளவு பேச்சு உனக்கு, சொல்லு. நியாயமான கேள்வி கேட்கும் போது அது சந்தோஷப்படணும். ராமாயணத்தில் ராமனை காட்டுக்கு போக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறா? நீ காடாள வேண்டும், என் மகன் பரதன் நாடாள வேண்டும்னு சொல்கிறா கையை. அப்போத்தான் ராமனுக்கு தெரியுது நம்ம அம்மா கைகை இல்லையா. நம்ம எதிராளியாக இருந்தாலும் ஒத்துக்கிறேன். ஏன்னா எப்போ இந்த வார்த்தை கைகையை சொல்கிற வரைக்கும் தன்னை பெற்ற தாயாக கைகையைத்தான் ராமன் நினச்ச. பரவாயில்லையா? சரி சொல்லு. பூலி வெங்கானு நெண்ணில் புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வாவென்று இயம்பெணன் அரசன் என்றான். கவிலாம் சொல்றிய? படிச்சிருக்கேன், பேசுறது இல்லை, பேசுறதுக்கான ஆள் கிடைக்கிறது இல்லை. என்ன செய்யறது? இந்த மாதிரி ஆளுங்க வந்தால் பேசலாம். அப்படியா? சரி, விளக்கம் சொல்லுங்க. அப்போ 7 ஆண்டில் வாவென்று இயம்பெணன் அரசன் என்றான். 7 14 வருஷம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சொல்கிறான், இதுக்கு ஏமா அரசர் சொன்னார்னு ஏன் சொல்லணும்? நீ சொன்னால் போக மாட்டேனா? போகிறேன், காட்டுக்கு போறேன்னு போனா தன்னுடைய ஆடை ஆபரணங்களாம் கலைந்து மர உரி தரித்தான். ஏன்னா அன்னைக்கு தான் அவருக்கு பட்டாபிஷேகம், முடிச்சுட்டு விழா இல்லை, அலங்காரம் பண்ணியிருந்த ராமர் அந்த அலங்காரத்தில் கழித்து ஒரு முனிவர் போல சென்றாராம். அதான் மர உரி தரித்து சென்றார், காவியோட அரைச்சு. அப்படி கிளம்பிட்டாரு. ராமர் கிளம்பினாரு. அது நியாயம், அவங்க அம்மா கேட்டுக்கிட்டா, அதனால போனான். நியாயமான வார்த்தை. இப்போ சீதை என்ன மயத்துக்கு போகணும் நான் கேட்குறேன். மூடிட்டு மாமனா மாமியார் கஞ்சி ஆச்சு தூத்துருக்கோம்ல, பேச்சு வாக்கில் சீதை என்ன மயத்துக்கு போனான்? அவன் எதுக்கு போறான்? அவளை யார் போச்சோன்னா? யாரும் போச்சோனாங்களா? இல்லை. எதுக்கு அவள் போறா? தேவையில்லாத வேலை தானது. இங்கே வாப்பா, அவன் போனான்னா ராமர் இருக்கு மட்டுமே சீதை கை ஊற்றி புருஷனை தேடி பொண்டாடி போனான். உனக்கு என்ன பிரச்சனை? சரி ரைட்டு, அது அவங்க புருஷன் பொண்டாடி பிரச்சனை, நமக்கு தேவையில்லை. அது பொண்டாடி போனான், அது கூட ஏற்றுக்கலாமையா? புருஷன் கூட பொண்டாடி போகிறான். இப்படி லட்சுமணன் என்ன வயதுக்கு போகிறேன்? அண்ணன் முன்னாடி அங்கேயாவது காட்டில் போய் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருப்பாங்கல்ல. காட்டில் சந்தோஷமா இருக்காங்க. இப்போ அங்கேயும் போய் இவங்க ஒன்றும் சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி 14 வருஷம் தூங்கலை, சாப்பிடல. அவங்களே குருன்னு பார்த்துக்கிட்டு என்ன செஞ்சுருவாங்களோ, அசந்துட்டு என்ன செஞ்சுருவாங்க. ஓன் சௌரியத்தை நீ ராமாயணம் பேசிக்கிட்டு இருக்க. அவன் தூங்காம முடிச்சுதான் ஏன் அண்ணன் இது பண்ணிவிடுவானா? அது இல்லை. எவன் ஒருவன் 14 ஆண்டு காலம் உண்ணாமல் உறங்காமல் மனைவியை சேராம இருக்கானோ அவனாலதான் ராவணமைய இந்திரஜித்தை கொல்ல. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. நீ அங்கிட்டு போயிடாத. ஏன் கேள்வி பதில் சொல்லு. சரி, அவ சரி போறாங்க, 3 பேரும் போறாங்க. அப்போ போகும்போது காட்டுக்குள்ள ஒரு ஆறு ஓடுது. என்ன ஆறு? ஆறு ஓடுதுன்னா அப்படியா? ஆறு ஓடுதுன்னா ஓடுன ஆறுக்கு பேர் இல்லையா? சரி, நீ கதையை சொல்ல. நம்ம ஒரு ஆற்றை கடந்து வந்தோம், வைகைன்னு பேர் இருக்குல்ல. ஆமா, எந்த ஒரு ஆறுக்கும் பேர் இருக்குல்ல. 66 கூட வச்சுக்கையா பெண்ணையா? 66 ஆறு ஓடுது. அந்த ஆறு அங்கேருந்து ஜீவ போப்போ வந்து வீரமாமுனிவர் ஆகலையா? 195 195 அந்த பக்கத்தில் இருக்குது. அப்படியா? சரி, இது வரைக்கும் தெரிஞ்சதுல நான் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு அடுத்தது சீதை இருக்கல்ல, அவளுக்கு கடப்பா இருந்துச்சு தான் தெரியும். யோ அடி பேத்து பண்ணி பேத்து. சீதைக்கு கடப்பா இருந்துச்சு. இங்கே ராமாயணம் போட்டுருக்காங்க. அது ஒரு வால்மீகி ராமாயணத்துலயா? இல்ல, அதுல காளிதாச ராமாயணத்துலயா? துளசிதாச ராமாயணத்துலயா? அதுலயும் வராது. எந்த ராமாயணத்துல? கிங் லூயிஸ்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. என்ன பேரு? கிங் லூயிஸ். அது யாரு? அவர் ஒரு ஆங்கில கவிஞர். 255 பக்கம் அந்த பக்கத்தில் எழுதியிருக்காரு. நீ சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியலையே. உண்மையிலே இவங்க எல்லாம் யாரு? அவங்க எல்லாம் உன்னால பார்க்க முடியாது. நாளைக்கே போய் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். வேண்டாம். ஏன் தொட்டீங்க, நீங்க கேட்டீங்க, உங்களை விடவே மாட்டாங்க. அப்படியா? ஆக இவங்களுக்கு என்ன 3 பேர் இந்த குழப்பத்தில் இருக்கும்போது அப்பத்தான் வர்றேன் குகை. எப்படி? ஓடத்தை ஓடிட்டு ஐயா பாட்டுல வேணாம், விளக்கம் மட்டும் சொல்லுங்க. சரி, வர்றேன். வரும்பொழுது அப்பத்தான் சொல்றேன், ராமன் எங்களை அக்கறையில் கொண்டு சேர்ப்பாயா? வாருங்க சுவாமி, தங்கள் பாதம் படுவதற்கு நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு ஓடத்தில் ஏற்றினா கொண்டு போய் இறக்கின உடனே நீங்கள் என்னுடைய குடிலுக்கு வந்து செல்ல வேண்டும்னா, சரி வாப்பா வர்றேன்னாரு. உள்ளே போய் உட்காந்தா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காட்டுக்கே ராஜா அவன் நினைச்சிருந்தா மலர்களை பறித்து கொண்டு வந்து பாதத்தில் இருக்கலாம், கனிகளை கொண்டு வந்து அவருக்கு உண்ண கொடுத்துருக்கலாம். அழகா எப்படி சபரி மூதாட்டி கொடுத்தாலும் அது மாதிரி கனியை கொடுத்துருக்கலாம். ஆனால் அவன் மீனையும் தேனையும் கொடுத்தான்னா ஏன்? ஏன் அங்கதான் இருக்கு விஷயம். ஏன் அதான் கேட்குறேன். ஏன்னு அதான் கேட்குறேன். ஏன்னா ஏய் அதைத்தான் நான் கேட்டேன். ஏன்? அது என்ன கேள்வி கேட்டீங்க, அது எனக்கு தெரியும். அப்ப சொல்லாம திருப்பி ஏன் நீ என்னைய கேட்குறா? இப்போ நான் ஏன் உங்களை கேட்டேன்னா, ஏன் எங்களை போன்றவர்கள் ராமாயணம் வாங்கி படித்து அதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமா, ராமாயணம் எழுதுறதுக்கு யார் காரணம்? எழுதினது வால்மீகி, எழுத காரணம் நானு. யார் சொல்ல? நான் சொல்ல வால்மீகி எழுதினான். நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவர் கூற 6 கவிதை செய்ய அறிந்த வால்மீகின்னு எழுத காரணமே நானப்பா.
இப்ப தெரியுதா? ஆ. அப்ப ராமாயணத்துக்கு உள்ளேயே நீங்க இருக்கீங்க. ஆ. அப்ப உங்களுக்கு மீனிங் ஏய், ராமனுக்கு ஏன் ஏச்ச நிப்பாட்டியா படிச்ச உனக்கு தெரியும் பொழுது எழுத காதை எனக்கு தெரியாதா? சொல்றேன் கேட்டுக்க. ராமா, நீயும் நானும் கொண்ட நட்பு இந்த மீன் இருக்கணும் போல ஆழமானதாகவும், ராமா நீயும் நானும் கொண்ட நட்பு இந்த தேன் இருக்கணும் போல உயர்வானதாகவும் இருக்க வேண்டும் என்று தத்துவத்தை உணர்த்து. ராமா, உனக்கும் எனக்கும் இருக்கும் நட்பு தேனிருக்கும் இடம் என்று உயரமானதாகும். ராமா, உனக்கும் எனக்கும் இருக்கும் நட்பு மீன் இருக்கும் இடம் என்று ஏய், ஆழமானதாகும். ஏய், இப்ப இதைத்தானே நான் சொன்னேன். இதெல்லாம் வித்தியாசம் இருக்குல்ல? என்ன வித்தியாசம்? வித்தியாசப்படுது இல்ல? ஏய், நான் சொன்னதுக்கு நீ சொன்ன என்ன வித்தியாசம்? இருக்கு. ஒரே மாதிரி தான் இருக்கு. இல்ல என்ன? ராமா, நான் சொன்னேன், நீங்க சொன்னீங்களா? ஏயா ராமா, ஒரு இழுவ போட்டுட்டா வித்தியாசமா? வித்தியாசம். பேத்து பண்ணி பேத்து மரியாதை. ராமாயணம் படிச்சிருக்கியா இல்லையா? எல்லாம் படிக்காமலாம் பேச முடியும். படிச்ச மாதிரி தெரியல எனக்கு. தெரியும். சிலப்பதிகாரம் படிச்சிருக்கியா? தேன். பேசுவோமா? சிலப்பதிகாரத்திலே கோவலனுக்கு மாதவிக்கு பிறந்தாலே மணிமேகலை பேசுவோமா? ஐயா, அது மணி மேல நமக்கு சுத்தமா ஆகாது. ஏன்? எனக்கு அவ ஆத்தால பிடிக்காது. ஏன் அவள் அந்தம்மா உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா, அது என்ன பொம்பளை? இங்க பாரு, சரித்திரங்களை தவறா பேசக்கூடாது. கண்ணைக்கு இணையான கருப்பு கரசு விளங்கினாள் மாதவி. அதுதான் பிடிக்காதுன்னு எனக்கு அவளை. ஏங்கிறேன். அவ பண்ண வேலை சரியில்லை, நமக்கு பிடிக்கல. என்ன வேலை செஞ்சா? இந்த ஊர்ல நாயத்தை கேட்போம். கேளு, நீ சொல்லு. நீ சொல்லு, நானும் சொல்றேன். நியாயத்தை அவங்க முடிவு பண்ணிக்கிறோம். கோவலனுக்கும் கண்ணைக்கும் கல்யாணம். ஆமா. அப்ப கண்ணைக்கு 5 வயசு. ஆமா. கையில மாம்பழத்தை கொடுத்து விளையாட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டாங்க. பண்ணி வைக்கிறாங்க. அந்த கல்யாணத்துல ஆடல் பாடலுக்கு வந்தவதான் ஆடல் பாடலுக்கு போல நாட்டிய நிகழ்ச்சிக்கு சென்றாள். அதுதான் ரெண்டும் ஒண்ணு தானே. டான்ஸுக்கு தான் வந்தா. வந்தவன் டான்ஸ் முடிஞ்சு பேமெண்ட் வாங்கிட்டு டக்குன்னு கிளம்பணுமா இல்லையா? பார்க்குறா கோவலனை, நல்லா வாட்ட சட்டமாக இருக்கேன், இளவட்டான், ரைட்டா, இது 5 வயசு பிள்ளைய கட்டி வச்சிருக்காங்க, ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நம்ம சைஸாக தள்ளிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி அவனை கரெக்ட் பண்ணி கூட்டு போயிட்டான். போய் 12 வருஷம் சாரை பூரா உறிஞ்சி போட்டு சக்கையாக விட்டான். 12 வருஷம் கழிச்சு பாவன் கையில் காசும் இல்லை, உடம்புல தெம்பும் இல்லை, சும்மா வர்றேன். இங்கே வீட்டுக்கு வந்தால் கண்ணையா அப்போ தான் பக்குவம். 12 இருந்த செல்வம் அனைத்தையுமே மாதவி எடுத்து இழந்து விட்டான். போச்சு. அப்போ 12 வயசு அங்கே 12 வருஷம் போச்சுன்னா இங்கே 5 to 12 5 17 நல்ல மங்கை பருவமடைந்து பிராப்தமாக இருக்கா. கண்ணகி நல்ல பிராயத்தில் இருக்கா. இவன் கோவலே அங்கேருந்து டேமேஜ் பார்ட்டியாக வர்றான். ஒன்றும் பண்ண முடியல அங்கே வந்து வீட்டில். ஏய், அப்புறம் வந்து பண்ண முடியலன்னா புரியலையே. ஆமாம், வந்தேன் ஒன்றும் பார்க்க உடல் உழைப்பு வேலை வெட்டி எதுவும் செய்ய முடியும். ஆமாம், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவன் என்ன மாமா இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு கண்ணகி கேட்குறா. என்னடி பண்ணுறது, 12 வருஷமாக அங்கே பூரா பார்த்து ஒன்றும் முடியலை இப்போ அப்படின்னா. சரி முடியலன்னா போங்க மாமா, ஏதாவது மாத்திரை வாங்கிட்டு வாங்க. டேய், மாத்திரை வாங்கிட்டு வாங்க. மாத்திரை வாங்கிட்டான்னு சொன்னதா கதையில் சிலப்பதி அர்த்தம் இல்லையே. அது நீங்கள் படிக்கல, நான் என்ன செய்யறது? பார்க்குறேன். அப்போ கையில் காசும் இல்லை, நான் என்ன பண்ணுவேங்கிறா. அப்போ தான் வேதனைப்பட்டு கண்ணை என்ன டக்குன்னு காலில் இருக்க சிலம்பை கழட்டி கொடுத்து, நான் மாமா இதை கொண்டு போய் விற்றுட்டு வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு உங்கள் ஜாமானுக்கு கொஞ்சம் ஏதாவது நிப்பாட்டியா பேச்ச. கண்ணைக்கு சிலம்பு கொடுத்தது சாமான்ங்கிறதுக்கா? குடும்பத்தின் வறுமையை போக்குவதற்காக. இதாயா வீட்டுக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு உங்கள் ஜாமானுக்கு அப்படியே மாத்திரை ஒன்று வாங்கிட்டு டக்குன்னு வாங்க மாமா, முயற்சி பண்ணி பார்ப்போம்னு சொல்ல. அப்புறம் பூம்புகாரில் அப்போ பூரா கடற்கரை ஏரியாவில் அந்த கடை இல்லை, எங்கேயுமே அது கிடைக்கல அந்த கம்பெனி. அப்போ தான் மதுரை கிளம்பி போகிறேன். சண்டால பாவி, உனக்கு கோவலை மதுரைக்கு வந்தது மாத்திரை வாங்குறதுக்கு. தெரியாதா அது? அப்போ மாத்திரம் அங்கே வரையில தான் வஞ்சி பத்தம் பிடிச்சிவிட்டான். அவன் வஞ்சி பத்தம் பிடிச்சி விட்டா கல்வி சிலம்பு திருந கல்வன் சொல்லி அங்கே கொண்டு போய் பாண்டி பண்ணி கொடுக்க அவன் கொண்டு போய் கொண்டுட்டு வாங்கினான்னு செத்து போனேன். பாவி பயிர், ராமாயண கதையவே மாத்திட்டியா? ராமாயணம் இல்லையா அது? என்னையே குழப்பிட்டேன். நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், நீ என்ன கதை சொன்னேன்னு. அப்போ மாத்திரை வாங்கி எவ்வளோ பெரிய கதை அது மதுரையை பற்றியிலேயே. மாத்திரை வாங்க வந்தானா? அந்த டென்ஷனில் தான் அவனை வெட்டி விட்டாங்க. பார்த்தேன், சரி செய்யாமல் போகிறதுக்கு செத்து போகிறது நல்லதுன்னு அவனும் செத்து விட்டான். எனக்கு இதில் என்ன மேட்டர்னா, என்ன அவனை கொண்டு விட்டாங்க. கண்ணகி வந்து எதுக்கு வந்து ஊரை பூரா எரிக்கிறான் மதுரையில்? புருஷ முன்னாடி பிரச்சனை, இவங்க சொந்த பிரச்சனை. பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மதுரை எரிக்கிறதுக்கு இவளுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கும்? இல்லை, தவறு தானே? தவறு. அதனால தான் அந்த சப்ஜெக்ட் நான் பேசுறது. ஓ, இந்த ஒரு தொலைநோக்கு பார்வையானீங்களா? உங்களுடைய எண்ணத்தை நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால அந்த கதை வேணாம். இப்போ நம்ம மகாபாரதம் பேசுவோம். பஞ்ச பாண்டவருக்கு மனைவியாக, ஐவருக்கு மனைவியாக, அழியா பத்தினியாக வாழ்ந்தாலே பாஞ்சாலி. வா, பாஞ்சாலியின் சிறப்புகளை. அவளெல்லாம் தொட்டு கூட பார்க்க மாட்டேன், பேசவே மாட்டேன். ஏன்? அது என்ன நீ கதையெல்லாம் பேசலாம் முதல்ல பப்ளிக்ல. ஏன் பேசத்தானே கதை இருக்கு? 5 வருஷம் வச்சிருக்கா, அவளை போய் அழியா பத்தினிக்கிறியா? ஏன் நியாயமா இதெல்லாம்? ஏன் நம்ம நாட்டில் பிள்ளைங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணி பிடிச்சா கூட தேவையா விசாரணை பேசுறாங்க. அவன் 5 வருஷம் வச்சிருக்கான், அவன் அழியா பத்தினியா? அப்படி இல்லப்பா, இரியா. இப்பத்தான் அவங்க 5 பேர் வேற வேற. அப்ப வந்து அந்த 5 பேர் ஒருத்தன், அதனால தப்பு இல்லை. அந்த கதையெல்லாம் இங்கே செல்லாது. அப்ப சிலப்பதிகாரமும் வேணாம், மகாபாரதம் வேணாமா? புராணம் பேசுவாங்க, தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? பேசுவோமா? அதை பேசுவாங்க. பிரம்ம புராணம், பட்டு புராணம், பவிஷ்ய புராணம், வராக புராணம், ராமண புராணம், மத்திய புராணம், கூர்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், பிரம்மணங்க, வைவத்த புராணம், அக்னி புராணம், வாயு புராணம், கருட புராணம், கந்த புராணம். சொல்லியா?
எதுக்கியா குண்டியை காமிச்சிட்டீங்க? அப்படின்னா நீ என்ன செய்யணும்? குண்டி எழுதணுமா? யோ, நான் சொன்ன புராணத்து பேரை சொல்லணும்னு அர்த்தம். எத்தனை வட்டம் சொல்லுவாங்க? இப்ப நான் சொல்றேன்னு சொன்னீல, இப்போ தானே சொன்னேன். நான் சொன்னல, நானும் தான் நான் சொன்னையா? ஐயோ, கத்த வைக்க நான் தான் சொன்னேன். நான் என்னைய கட்ட வைக்காத, நான் தான் சொன்னேன். சொல்லி தொலைச்சியா? நீ பார்த்தா இல்லையா? நான் தான் கவனிக்கலையா? அப்புறம் அங்கிருந்து பராக் பார்த்துக்கிட்டே இருந்தா பெராக்கு பார்க்கலப்பா, ஒரு கம்பீரமா நிக்கிறேன். என்ன கம்பியில ஆக்ரோஷமா ஆக்ரோஷம் மூக்குரோஷம் சொன்னியா நீ? ஆமா. அப்ப மறுக்கா சொல்லு. பிரம்ம புராணம், பத்த புராணம், பவிஷ்ய புராணம், பெராக புராணம், பாமர புராணம், பதிய புராணம், கூர்ம புராணம். ஏன் முக்கிற? நீ ஏன் நக்கற? சொல்லி தொலை. சொல்லல, நான் என்ன சொன்னல? நீ போட்டு ஓத்திரம் பண்றீங்க. ஏய், தொண்டை வேற கட்டிக்க, ஏன் கத்த விட்டுருக்க? நான் வாங்குற சம்பளம் இதுக்கு சம்பள என்னை போட்டு இப்படி ஓத்திரம் சொன்னது நானப்பா, நான் தான் சொன்னேன். நெஞ்சடைக்க சொன்னேன். அப்ப நான் குஞ்சு அடைக்க சொன்னேன். நீ ஏன் கத்தி தொலைகிற? நான் படிச்சவே நான் சொல்றேன். அப்ப நானும் இடிச்சவன், நானும் தான் படிச்சேன். அப்ப 11 புராணம் நமக்கு வேணாம். வேணாம்னா தீய வச்சு கொளுத்து. அது வேணாம். வா, சிலப்பதிகார, மணிமேகலை, விளையாவதி, குண்டரகசி, சீவகசிந்தாமணி, பெருங்காப்பியம் பேசுமா? பெருசு டைம் பத்தாது. நேரம் ஆயிடுச்சோ? சூர்கரேன், சூலாமணி, நீலகசி, நாக குமார காவியம், உதயன குமார காவியம், யசோதர காவியம், சிறுங்காப்பியம் பேசுமா? ஐயா ரொம்ப சிறுசு நமக்கு ஆகாது. சிறுசு சரியா தானே இருக்கும்? அது வேண்டாம்னா விடு. வேணாமா? அதை விட கொஞ்சம் மேல தூக்கி போற உடனே திருப்பூர் நாட்டுப்படி, புடி நாட்டுப்படி, சிறுபா நாட்டுப்படி, பெருமா நாட்டுப்படி, மதுரை காஞ்சி, உள்ளை பாட்டு, பெற்றிரபாலை, நெல்லல் பாலை, மண்டை விடலாம். வா பேசுவோம் 10 பாட்டு. வராது வா வராது. வா, இன்னைக்கு உன்னை தோக்கடிச்சு வராது. உன்னை அசிங்க. 10 பாட்டு வரவே வராது. ஏய், எனக்கு தெரியும். நீ படிக்கலைன்னு சொல்லி போனா போதும் விட்டுட்டு போயிடுறேன். ஆனா வராதுன்னு சொல்லாத, கடுப்பாயிருவேன். அடிச்சு சொல்லவே 10 பாட்டு. நான் நிரூபிச்சு காட்டுறேன் 10 பாட்டு இருக்குன்னு. நான் இங்கே நிரூபிப்பேன். இங்கயா? பாம்பாட்டிலையா? இங்க எப்படி நிரூபிப்பா? இந்தா எங்க ஆத்தாமாரு 80 பேர் உட்காந்துருக்கா தாய்மாரு. ஆத்தாமார்களுக்கும் 10 பாட்டுக்கு என்ன சம்பந்தம்? கேட்டு பாரு. என்ன கேட்க? எவ்வளோ பெரிய பாவாடையா இருந்தாலும் 8 பாட்டு தான் பெரிய சைஸ். 10 பாட்டு வரவே வராது. 8 பாட்டா? நான் சொல்ற கரெக்ட் தானே? என்னையா சொல்ற? எத்தனை தண்டி குண்டியா இருந்தாலும் யோ 8 பாட்டு தான். ஒரு கிராஸ் ஒரு பாட்டு இப்படி. யோ, அதுல 8 பாட்டு தான் பெரிய சைஸ். பாவாடை இல்லையா, சங்க இலக்கியம். சங்க மறைக்கத்தான் பாவாடை, அப்புறம் வேற எதுக்கு? சங்க மரணம் தொண்டையில கட்டணும். அது இது வேற, உங்களுக்கு தெரியாது. எனக்கு ஒன்றும் புரியலையே. சின்ன பிள்ளை உங்களுக்கு புரியாது. அது வராதுன்னா விட்டுருங்க. நாளைக்கு அதையும் தெரிஞ்சுக்கிறேனா? அப்ப 10 பாட்டு வேணாம்ல உனக்கு? வா, தட்சணை, குறுதொகை, 5 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, 8 தொகை தெரியுமா? இந்த நாடகத்துக்கு எவ்வளவு தொகைன்னு உனக்கு தெரியுமா? நாடகம் நான் பேசுறேன், நீ பேசுனியா? நான் தான் பேசுறேன். அப்ப என்ன சொல்லு? எதுக்கு சொன்னா மட்டும் முழுசா கூட கொடுத்துட போனா? தரமாட்டீங்களா? அதை கூட முழுசா வாங்கி தாரையா? முழுசாமா? ஆமாயா, 65,000 எனக்கா? வாங்கிக்கியா. என்ன ஆள விடியா? வாங்கிக்க, ஆள விடா. என்ன ஏன் போட்டு கொள்ற? என்ன ஆள விடுற? புராண புயல் என்றார்கள், இலக்கிய இடி என்றார்கள், வசன மேதை என்றார்கள், கவி சுடர் சொன்னாரப்பா. நான் சொன்னா நீ சொல்லலப்பா, எங்க அப்பா தொர்ராஜப்பா சொன்னாருப்பா. அவன் கட்டி வாங்கி கொடுக்கல கோபத்துல சொல்லிட்டு போயிருக்காயா, கோர்த்து விட்டுருக்கியா? நீ ஏன் அப்படி நம்புற? அதை நம்பி பேசணும்னு நினைக்கிறியா? அவங்க பாட்டு. அதை மட்டும் நம்பல. 5 தடவை கேட்டேன் சோ போடியா போடியான்னு. ஆனா இவன் தான் சொல்லி நம்ம சோ போடுறதான்னு எப்ப நீ உள்ள உட்கார்ந்துருதியோ உன்னை விடவே மாட்டேன். வா, அனிமா மகிமா கரிமா நகிமா பிரகாதி பிரகாமிகள் ஈசத்தோ அசீதம் எடுத்து சொல்லக்கூடிய அஸ்தமா சித்துக்கிழமை ஓடி 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 உட்கார்ந்து ஜோதியை நாட்கள் மணித்து போய் வாடி 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 மாண்டு மாண்டு மாதங்கள் கோடி 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 என்ன அந்த கோடியே வா செத்து போவ. இப்படி கத்துனீனா சொல்றத கேளு. ஏன் அப்படி கொட்டை ஏற கத்தி கிடக்க? உன்னை விடவே மாட்டேன். எப்ப நான் சத்தம் படுத்த நீ திமிரா உள்ள உட்கார்ந்துருதியோ உன்னை விட்டா என் மனசு ஆறுமா? 500 ரூபாய் சேர்த்து தர்றேன், பேசாம இரு. தருவீங்களா? தரேன். 7,000 தந்துருவீங்களா? சோப் போடு இல்லையா? திமிரு மண்டகனா, இவன் சொல்லி சோப்படுறது உள்ள உட்கார்ந்துருதில உன்னை எப்படி நான் விடுறது? நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல. உன்னை ஜெயிச்சா இந்த மேடையில கப்பு தரதா சொன்னாரு எங்க அண்ணன். டீ கப்பு கூட கிடையாது உனக்கு. டீ கப்பு கூட இல்லையா? சண்டை ஓடுற ஆள்கிட்ட சண்டை ஓட்டுந்தா பரவாயில்ல. ஒரு பச்சை மண்ணை போட்டு விரட்டி விரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் சத்தமாடாம திமிரா உட்கார்ந்துட்டு தெரியுது? சத்தம் போடுவேன். ஏன் போட்டானே? நீ போட சொல்லும் போது ஐயா நான் அந்த ரோட்ல அங்கிட்டு போய் வெளியே இருந்துட்டு குண்டியல் வீட்டு உட்காந்துருக்கேன். அங்க இருந்து சோ போடுனா எப்படியா கேக்கு? அப்ப நீங்க மண்டக்கணமாக திமிராக ஆணவமா இல்லையா? மண்டை கணம் இல்ல. ஒரு நான் தான் தவறாக புரிந்து கொண்டேன். இதை முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானையா? கேட்கலையாங்க. கிரிப்பா நின்றா கிரிப்பா நிக்கலன்னா விழுந்துருவேன். அப்படியா? இப்பொழுது கேளுங்கள், முறையான விளக்கத்தை நான் கூறுகின்றேன். ஒண்ணு வேணாம், எல்லா விளக்கும் தெரியும். நாரதர் தானே? அபிஷேக பரிசுமா அலங்கார பிரியா விசு சோத்திர பிரியா சூர்யா. ஏயா என்னுடைய சரித்திரத்தை கூற வேண்டாமா? அதெல்லாம் நோட்டீஸ்ல போட்டு படிச்சுட்டேன். என்ன அபிஷேக பிரியா அலங்கார பிரியா இல்லாம போட்ட? நாரதர்னு சொன்னா வேலை முடிஞ்சு. அப்படிலாம் கிடையாது. என்னை பார்த்தால் 33 கோடி தேவர்களும் எந்திரிச்சு நிப்பாங்க. அவங்க நிப்பாங்க, மூலமா இருக்கும், உட்கார முடியாது அவங்களுக்கு. யோ, என் மேல அவ்வளவு மரியாதை. பிரம்மா விஷ்ணு சிவன் மூர்த்தியுமே என்னை பார்த்தா அப்படி நடு 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 நடுங்கி தவிப்பாங்க.
நடுவாங்க, பனி பிரதேசம் தானே, நடுக்கத்தான் செய்வாங்க. என்ன கம்பளி கிம்பளி வாங்கிட்டு போங்க. இப்போ இமயமலை அடிவாரத்தில் இருக்காங்க. என் மீது அவ்வளவு பயமப்பா. அப்படியெல்லாம் ஒன்றும் நமக்கு தெரியல. நான் சொல்றேன், நான் தான் இந்த அகிலம் போற்றக்கூடிய நாரத மகரிஷி. அதுக்கு என்ன இப்போ என்ன சொன்னோன்னே சுவாமி தாங்களா அப்படின்னா நாரதர்னா முடிஞ்சு போச்சு. என்னுடைய வரலாறுலாம் வேணாமா? ஒன்றும் வரலாறு புவியெல்லாம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நாரதர் தானே, ஆமாம், முடிஞ்சு. இங்கே பொம்பளை ஆள் இருக்கு. எத்தனை பேர் இருக்கு? 2 லேடிஸ். யார் அந்த 2 பேரும்? ஒன்று வந்து என் தங்கச்சி. சரி, பஞ்சாயத்தில் வேற? இன்னொன்று என் ஆள். ஆளுனா நான் கட்டிக்கு போகிறேன். நீங்கள் கட்டிக்க போகிற இல்லையா? அப்படி சொல்ல வேண்டியதானே. அதை முதல்ல கூட்டி அந்த விடு. நாராயணா, பல்லுகள்லாம் ஊற்றுப்பிடுவேன் ஒத்தடியில். சாமியார்லாம் பார்க்க மாட்டேன். யாரை சொல்ற? முன்னேத்தையா போட்டேன். நாரத மகரிஷி எப்படி நீங்க சொல்லலாம்? சரியா போய் டப்புன்னு அடிச்சு போய் மரியாதை பேசிக்க முதல்ல. நீ மூலம் மரியாதை பேசியா? என்ன மரியாதை பண்ணி சொன்னாங்க? இவ்வளவு நேரம் உன்னை எவ்வளோ கௌரவமாக பேசினேன். இப்போ என்னதுக்கு கேட்குற வார்த்தைனே கேட்குற. அவள் என் பொண்டாட்டின்னு சொல்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிறேன். அவளை கூட்டி அந்த என்கிட்ட விடுங்கிற. நான் புருஷனா புரோக்கறாங்க. அந்த வார்த்தைக்கு சொன்னியா? வார்த்தை அது அழைத்து வாருங்கன்னு சொல்ல வந்தேன். அது கூட்டியாந்து விடு. அழைச்சி வாங்குறதுக்கும் கூட்டியாந்து விடுங்கிறதுக்கு அர்த்தம் இல்லையா? மற்ற எல்லா பிள்ளையும் தான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி. யாரை மற்ற பிள்ளைன்னு சொல்லும்போது இழிச்சிரு பல்ல பொழுது சொல்லிப்பேன். ஏன் இந்த பிள்ளைய சொன்ன மட்டும் எதுக்கு அவ்வளவு ரோசம் உனக்கு? இது மற்றதெல்லாம் பேச்சு வேற. முன்னாள் மனைவி இது, இன்னாள் மனைவியோ? இவன் மேல நான் உயிரியே வச்சிருக்கேன். இதைத்தானே எல்லா பிள்ளையும் சொல்லிட்டு இருக்க வருஷத்து வருஷம். இங்கேயா இல்லைன்னு சத்தியம் பண்ண, கருப்பு தமிழ் சத்தியமா. சரி விடு. நான் சொன்ன வார்த்தை உண்மையிலே உங்கள் மனதை புண்படுத்தியிருந்தா அந்த பிள்ளையரை பக்கத்தில் பார்த்துட்டே இருக்கு, வீட்டில் சோறு விடாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நான் சொன்ன வார்த்தை உங்கள் மனதை புண்படுத்தியிருந்தால் இந்த பாம்பாட்டி மேடையில் பகிரங்கமாக நான் உங்களை மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிப்புன்னு கேட்டதுனால அதோட பேச்சு வர்றேன். ஏன்னா இந்த பிள்ளை மேலே இவ்வளவு காதல் வச்சிருக்கேன்னு தெரியாம போச்சு. கூட்டியாந்து விடுவாங்க. சரி இருக்கட்டும். இதான் மன்னிப்பு கேட்டாங்க, அப்புறம் என்னங்க? சரி ரைட் விடுங்க. ஆ எவ்வளோ தருவீங்க? என்னது அரைஞ்சேன். நாங்களும் உண்மையிலே இந்த பிள்ளையை காதல் நினைச்சு கேட்டேன். எவ்வளவு தருவீங்களா? நாரதன் போய் கேட்கலாமா? அப்படி நாரத மகரிஷி இத்தனை சிறப்புக்குரிய நாரதன் எவ்வளவு தருவி கேட்கிற? முகர காட்டிய பேர் அறிவு வேணாம் உனக்கு? கேட்கலாமா? அப்படி மன்னத்துக்கு சும்மா எவ்வளவு வேணும்னு கேளு, அப்பதானே ஒரு முடிவு வர முடியும். என்னது எவ்வளவு வேணும்னு கேளு. நீ நம்ம வார்த்தை தானேயா? வேணாம் போ. சரி வாயா வாயா. ரொம்ப நேரம் நம்ம நடுவில் நல்லா பேசிட்டு பழகிட்டான். ஒரு 500 ரூபா கொடுங்க. வெக்கமா இல்லை உனக்கு? நாரத மகரிஷி, முனிவர், மகாமுனிவர், ரிஷி, மகரிஷி, தேவ ரிஷின்னு பட்டம் வாங்கினவன். கேட்கலாம் 500 ரூபா? இதுக்கெல்லாமே பட்டமெல்லாம் டிகிரிலாம் கொண்டு காட்டுவாயா? அத்தனை சிறப்பு குறிவேன். கேட்கல 500 ரூபா? கடவுளே. சரி கொஞ்சம் குறைச்சிக்கிறவா? சரி ஒரு 300 ரூபா கொடுங்க. எடுங்க. நான் இப்ப கூப்பிட்டா கூட இந்திரன் வருவேன், வாயு வருவேன், அக்னி வருவேன், சூரியன் வருவேன், சந்திரன் வருவேன். அத்தனை சிறப்பு எனக்கு இருக்கு. உன் பழக்கம் பூரா ஆம்பளை தானா? முக்கர கட்டை பாரு. சுவாமி சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும்? அப்படியே என்னுடைய கட்டளைக்கு இணங்க வருவார்கள். கேட்கிற தரமாட்டேன்னு சொல்லலையே, கேளு. கோடி கோடியாக கொட்டி கொடுப்பான் இந்த நாரத மகரிஷி. குறைச்சு கேளு. 300 ரூபா எடுக்க வக்கில் கோடி கோடியா நொட்டி கொடுக்குறாரு. முடியானா போய் வாயா அங்கே செலவு இருக்கியா? புரிஞ்சுக்கையா? என்ன செலவு? மாதம் மாதம் கரண்ட் செலவு, தண்ணி செலவு, ஊசி போடணும், வேலை இருக்கு. அதுக்கு நான் மின்சாரத்தை நான் பயன்படுத்தினேனா இல்ல தண்ணி நான் பயன்படுத்தினா? தண்ணி கூட யூஸ் பண்ண முடியாயா? இன்னைய கருமா கேள், தருகின்றேன். குறைச்சு கேளு. ஏன்னா கோடி கோடியாக அந்த வார்த்தை சொல்லாத. 100 ரூபா கொடுங்க. அதிகமா இருக்கு. குறை 100லயுமா? சரி 50 ரூபாய் அது கூட. இதுவும் என்னை பொறுத்துள்ள அதிகம் தானப்பா. இன்னும் குறை. ஒரு மினி கோல்டு வாங்கி தருவியா? எவ்வளவு பெரும்? அதிகமா இருக்கே. 8 ரூபா தாயாது. இன்னும் குறை. ஒரு செய்யது பீடி. அதிகமா இருக்கியா குறையா? சும்மா பாரியா? என்ன சொன்ன? சும்மா இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். அழைத்து வாருங்கள். ஓசுக்கிறாக்கியா நீ? இதுக்கு பேர வேற பேச்சு தொலைஞ்சிட்டேன் நான். எவ்வளோ வா, 10 பைசாவுக்கு பெறாத பார்ட்டி வந்திருக்க மாட்டேன். வா வா ராணி.